கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காரணமாக ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாயில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தென்னிலவன். விவரங்கள். அதாவது கோவை மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று முன்தினம் கூட கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. நேற்று ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் 123 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக வால்பாறை சின்னக்கல்லாறு பகுதியில் 21 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. மாவட்டத்தை பொறுத்தளவு மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள், அதே போல புறநகர் பகுதிகளில், அதே போல வால்பாறை பகுதிகளில் இந்த மழையானது அதிக அளவு பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நாம் இருக்கக்கூடிய இந்த ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் மழைநீரானது ஆர்ப்பரித்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கமாக அதிக கனமழை பெய்யும் போது மட்டுமே நொய்யல் ஆற்றில் இந்த நீர்வரத்து அதிகரித்து இந்த சுண்ணாம்பு கால்வாய் சித்திரச்சாவடி அணைகளில் தண்ணீரானது அதிக அளவு வரும். அதே போலதான் தற்போது நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழை காரணமாக கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் மழை நீரானது அதிக அளவு செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாநகராட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா இந்த மழைநீர் செல்லக்கூடிய வழிப்பாதைகள் முழுமையாக தூர்வாரும் பணியானது நடைபெற்றது. அதன் காரணமாக தற்போது வரை எந்த தடையும் இல்லாமல் மழைநீர் செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதேபோல் பேரூர், மாதம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கரையை தொட்டவாறு மழைநீர் இந்த ஆற்று நீரானது சென்று கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றிலும் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது மட்டுமல்லாமல் கோவை குற்றாலம் அருவியிலும் பார்த்தீங்கன்னா நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதன் காரணமாக 3வது நாளாக கோவை குற்றாலம் அருவிக்கும் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் மழைநீர், அதாவது அதிக அளவு மழை பெய்த காரணத்தினால நீர்வரத்து மிகவும் அதிகரித்திருக்கிறது. இதன் காரணமாக இங்கு பொதுமக்கள் குளிக்கவோ மீன் பிடிக்கவோ கூடாது என தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பார்த்தீங்கன்னா சிறப்பு குழு அமைக்கப்பட்டு இந்த மழைநீர், இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வால்பாறை, மேட்டுப்பாளையம், இந்த கோவை குற்றாலம் உள்ளிட்ட இந்த முக்கியமான நீர்நிலைகளில் பொதுமக்கள் இறங்கவும் செல்லவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு பொதுமக்கள் வராமல் இருக்கும் வண்ணம் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் முக்கிய சுற்றுலா தலங்கள், குறிப்பாக மேட்டுப்பாளையம், இங்கே கோவை குற்றாலம், அதே போல் வால்பாறை, பொள்ளாச்சி ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மழை பொழிவுன்றது அதிகமாக இருக்கிறது. மாநகரை பொறுத்தளவு இரவு முழுவதும் தொடர்ந்து பரவலாக மழை பெய்தாலும் கூட மழைநீர் எங்கும் தேங்கவில்லை. ஆனால் புறநகரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து தீவிரமாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தான் அதிக அளவு மழையானது இருந்திருக்கிறது. நேற்றைய தினமே பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நேற்றைய தினம் 2 பேர் உடல்நலக்குறைவால் வெள்ளிங்கிரி மலையில் உயிரிழந்திருந்தார்கள். தற்போது வரை அவர்களது உடலை கீழே இறக்குவதில் கூட சிக்கல் இருக்கிறது. அந்த அளவுக்கு அங்கே மழை பெய்துட்டு இருக்கிறது. குறிப்பாக 6வது 7வது மலையில தான் மழைப்பொழிவு பலத்த காற்றுடன் இருக்கக்கூடிய காரணத்தினால வெள்ளிங்கிரி மலை மேலே இருக்கக்கூடிய பக்தர்களை பத்திரமாக கீழே இறக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வராங்க. தற்போது வரை கோவை மாவட்டத்தில் புறநகர் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் அதிக அளவு நீர்வரத்து ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் யாரும் அந்த தண்ணீரில் இறங்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.